ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி பிச்சிடிஆர்பி. போன வீடியோவில் 6th சயின்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து 7th இருக்க அளவியல். ஓகேங்களா? இப்போ பார்க்கும்போது நம்ம ஈஸியாக முடிச்ச மாதிரி இருக்கும். நீங்களே சொந்தமாக படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். இம்பார்ட்டன் உங்களுக்கு சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பரப்பளவு, பொருள் ஒன்றின் மேற்பரப்பின் அளவு அதன் பரப்பளவு. பொருளோட மேற்பரப்பின் அளவை தான் நம்ம அதோட பரப்பளவுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வீட்டு மனை ஒன்றின் பரப்பளவு. இது வந்து அதோட எக்ஸ்ப்ளனேஷன். வீட்டு மனை ஒன்றோட பரப்பளவு இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அதோட நீளம் மற்றும் அகலத்தை தான் அது வந்து நம்ம பெருக்கணும். ஓகேங்களா? இது நம்மளுக்கு தெரியும்ல, நீளம் மற்றும் அளவுனா சதுரத்தின் பரப்பளவு, இந்த மாதிரி பரப்பளவு வந்து L/B அப்படின்னு சொல்லுவோம். செவ்வகத்தின் பரப்பளவு L/B, பரப்பளவோட அலகு மீட்டர் ஸ்கொயர் அந்த மாதிரி, அதாவது சதுர அலகுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? A² A/B L/B அப்படி மாதிரி. பரப்பளவு என்பது அடிப்படை அளவிலான நீளத்தை இருமுறை பெருக்கி கணக்கிடப்படவும் ஒரு வழி அளவாகும் அப்படின்னு சொல்லுவோம். பரப்பளவுனா L/B சொல்லுவோம். பரப்பளவு அலகு வந்து மீட்டர் ஸ்கொயர், A² அப்படி சொல்லுவோம்ல, அது வந்து சதுர மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஜஸ்ட் பேசிக்காக தெரிஞ்ச போதும். ஒரு முப்பரிமாண பொருள் வெளியில் அல்லது சூழிடத்தில் ஆக்கிரமிப்பு கொள்ளும் இடமே அதன் கன அளவு மற்றும் அல்லது பருமன் சொல்கிறோம். ஒரு முப்பரிமாண பொருளோட வெளியில் சூழிடத்தில் ஆக்கிரமித்து கொள்ளும் இடம் தான் பொருளோட பருமன் அல்லது அளவு, கன அளவு. ஒரு கொள்கலனில் ஊற்றக்கூடிய ஒரு திரவத்தின் பருமனே கலனின் கொள்ளளவு. அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட ஆன்சர் கொள்ளளவு அப்படின்னு. லிட்டர் என்பது திரவங்களின் கன அளவை குறிக்க பயன்படுத்தப்படும் பொதுவான அலகாகும் அப்படின்னு சொல்கிறோம். லிட்டருங்கிறது திரவங்களோட கன அளவு பயன்படுத்துறதுக்கு. ஒரு பொருளின் அளவை சென்டிமீட்டரில் குறிக்கும் போது அதன் கன அளவை கன சென்டிமீட்டர்னு சொல்லணும். ஓகேங்களா? இது சென்டிமீட்டர்னா இது கன சென்டிமீட்டர், கன அளவை கன சென்டிமீட்டர்னு சொல்லணும். ஒரு லிட்டர் இருக்குன்னா இப்போ 1000 cc அல்லது கன சென்டிமீட்டர்ஸ் கியூப் அப்படின்னு சொல்லணும். 1000 சென்டிமீட்டருக்கு சிசி அப்படின்னு சொல்லிட்டு கன சென்டிமீட்டர்னு கியூப்னு சொல்லணும். 1000 மில்லி லிட்டர் அப்படின்னா 1000 mlன்னு சொல்லிட்டு 1 லிட்டர். 1000 மில்லி லிட்டர் தான் 1 லிட்டர். மேக்ஸிமம் 1000 மில்லி லிட்டர் 1 லிட்டர் அப்படின்னு சொல்லி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒழுங்கான வடிவமுள்ள பொருட்களின் பரப்பு. ஒழுங்கான வடிவமுள்ள பொருட்களின் பரப்புனா ஒழுங்கான வடிவம் பரப்பு. சதுரம் பக்கம் இன்ட்டு பக்கம் அப்படின்னு இதுதான் ஃபார்முலாஸ். ஓகேங்களா? சதுரத்தின் பரப்பளவு என்ன? A². இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சதுரத்தின் பரப்பளவு A², அந்த மாதிரி. அடுத்து வந்து செவ்வகத்தோட பரப்பளவு L/B. சதுரத்தின் பரப்பளவு A², செவ்வகத்தின் பரப்பளவு L/B. வட்டத்தின் இதெல்லாம் வந்து பேசிக் மேக்ஸ்க்கு நம்ம இது யூஸ் ஆகும். அதனால் இந்த கான்செப்டை நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் நோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். வட்டத்தின் பரப்பளவு πr². ஓகேங்களா? இது மட்டும் தெரிஞ்சால் போதும். வட்டத்தின் பரப்பளவு πr². முக்கோணத்தின் பரப்பளவு அப்படின்னா ½ B/BH. மேக்ஸ் மேஜர் வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியும். கனசதுரத்தின் பரப்பளவு A3. இதெல்லாம் நோட் பண்ணிச்சுவோங்க. ஆனால் செவ்வகத்தின் பரப்பளவுனா LBH. கனசதுரம்னா அந்த 6 பக்கம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. கோளம் அப்படின்னா வந்து 4/3 πr². ஓகேங்களா? 4/3 πr². உருளையின் பரப்பளவு அப்படின்னா πr²H. இது வந்து உருளைக்கு. கோளத்துக்கு சரியாக தெரியல அப்படின்னா 4/3 πr². இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேருந்து கொஸ்டின் வரலாம். பொருள் லேசானதா அல்லது கனமானதா அப்படிங்கிறத அடர்த்தி அப்படிங்கிறத சொல்லி நம்ம அளவிடுறோம். அடர்த்தியின் வரையறை என்ன? ஒரு பொருளின் அடர்த்தி என்பது அதன் ஓரலகு பருமனில் 1 மீட்டர்³ அப்பொருள் பெற்றுள்ள நிறைக்கு சமமாகும். பொருளோட அடர்த்திங்கிறது ஒரு ஓரளவு பருமனில் அந்த பொருள் பெற்றிருக்க நிறைக்கு சமம். ஓகேவா? பருமனில் நிறைக்கு சமம் 1 மீட்டர்³ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா M அப்படிங்கிறது நிறை கொண்ட ஒரு பொருளின் பருமன் V எனில் அதன் அடர்த்திக்கான சமன்பாடு. இந்த ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா? அடர்த்திக்கான சமன்பாடு என்ன? அடர்த்தி D = நிறை M/பருமன். அதாவது D = M/V. இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடர்த்தியின் வரையறை அப்படின்னு கேட்டாங்கன்னா அடர்த்தியோட வரையறை என்னென்னு கேட்டு இந்த மாதிரி கூட ஆப்ஷன் கொடுத்து மாற்றி கொடுக்கலாம். அடர்த்தியின் வரையறை நிறை /பருமன் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடர்த்தியின் வரையறைனா என்னென்னு. ஓகே, அந்த அடர்த்தியோட ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடர்த்தியோட SI அலகு, அது பேசிக் அலகு. இது SI அலகுனா kg/m². அதன் CGS அலகு kg/cm³. ஓகேங்களா? SI அலகுனா என்ன? மேக்ஸிமம் SI அலகு கேட்க வாய்ப்பு இருக்குது. CGSும் இதுக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடர்த்தியோட SI அலகு என்னன்னு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உருளையின் அடர்த்தி D, அதாவது அதையும் நோட் பண்ணிக்கலாம். உருளையின் அடர்த்தி D இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. உருளையின் அடர்த்தி D = உருளையின் நிறை உருளையின் கனம். அதோட நிறையும் கன அளவும். அதை தான் நம்ம வந்து இப்போ சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பொருளின் அடர்த்தி அதோட அறை வெப்பநிலையை பற்றி சொல்கிறாங்க. ஓகேவா? பொருளோட அடர்த்தி அதோட அறை வெப்பநிலை அப்படின்னா இயல்பா பொருள் வாயு அப்படிங்கிற பொருள். என்னென்ன பொருள் அதோட எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னோம்னா காற்று,
காற்று சொல்லுவோமா, பொருள் காற்று, அதோட அடர்த்தி 1293. திரவம்னா மண்ணெண்ணெய், அதோட அடர்த்தி 800. இதெல்லாம் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம எப்படியாவது க்ளூ மாதிரி தான் படித்தாலும் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓகே. காற்று அப்படின்னா காற்று வந்து ஒரு 1293. இது எப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்களே சொல்லுங்கள் ஒரு ஈஸியாக. அப்படின்னா காத்தாயிரம் கண்ணாயிரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, காத்தாயிரம். அப்போ 1000க்கு மேலே தான். அந்த 1000க்கு மேலே இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 1293. 1 2 3 இருக்கும், நடுவில் ஒரு 9 வச்சுக்கலாம். காத்தாயிரம் கண்ணாயிரம் காத்தாயிரம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 1000க்கு மேலே 1 2 3 3மே இருக்கும், நடுவில் ஒரு 9 வந்துருக்கும். ஓகேங்களா. மண்ணெண்ணெய் அப்படின்னா 800, மண்ணெண்ணெய் 800, மண் எண்ணெய். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? மண்ணெண்ணெய் வந்து மாலை அப்படி 8 போடுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லையா மண் எடுக்கிறோம் அப்படின்னு எடுக்கிறோம் 8. அப்போ 8 வந்துச்சுன்னா 2 0 இப்போ 2 நிறைய இந்த இடத்துலலாம் 0 0 மாதிரி இருக்குதுன்னா நல்லா 800 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இதுவும் பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கொண்டு தான். நீர் வந்து 1000, நீர் வந்து 1000, நீர் 1000 அப்படின்னு வச்சுக்கோங்க. கண்ணாயிரம் அப்படின்னா 1000 சில்லற, நீர்னா 1000. பாதரசம் அப்படின்னா 13,600. இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால் எல்லாம் படிக்கணும். பாதரசம்னா 13,600 எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? பாதம் 13, பாத 3 13 அந்த மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. மரம்னா 770. மரத்தை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி 770 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அலுமினியம்னா 2700. அலுமினியம் 2700, இரும்பு 7800, தாமிரம் 8900, வெள்ளி 10,500, 10,500, தங்கம் 19,300. ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சு தான் ஆகணும். பேசிக்காக ஒரு கான்செப்ட் மாதிரி சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது வாயுக்கு எடுத்துக்காட்டுன்னு என்ன கேட்பாங்க, இதையும் பார்க்கணும், மறந்துடக்கூடாது. வாயுக்கு எடுத்துக்காட்டு காற்று. திரவம்னா தண்ணியாக இருக்கணும். அது வந்து என்னென்னா மண்ணெண்ணெய், நீர், பாதரசம் அந்த மாதிரி திரவம் வரும். பாதரசம் இதில் வரும்னா திரவம் தான். திண்மத்தில் வந்து மரம், அலுமினியம், இரும்பு, தாமிரம், வெள்ளி, தங்கம் இதெல்லாம் திண்மம் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நீண்ட தொலைவுகளை அளவிட கீழ்காணும் 2 அலகுகள் பயன்படுத்தப்படுகிறது. அது வந்து வானிலை அலகு, ஒளியாண்டு. வானிலை அலகு, ஒளியாண்டு. ரொம்ப நீண்ட தொலைவு வானத்தில் இருக்கிறதெல்லாம் அளவிடுறதுக்கு, ஒளியாண்டுலாம் அளவிடுவதற்கு இந்த இதுதான் படப்படுது. 2 அலகு. அது என்னென்னா வானிலை அலகுனா என்னென்னு பார்க்கலாம். வானிலை அலகுனா அண்மை நிலை என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு மிக குறைவாக இருக்கும்போது உள்ள நிலை. அண்மை நிலைனா பூமிக்கும் சூரியனுக்கும் தொலைவு கம்மியாக இருக்கும்போது. அண்மை நிலையில் வந்து பெரிஹீலியன். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு சுமார் 147.1 மில்லியன் கிலோமீட்டர். இதை நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வரலாம். பூமியில் ஹெரிஹீலியன் நிகழும் நாள் ஜனவரி 2 முதல் ஜனவரி 5க்கு இடையில். அந்த ஹெரிஹீலியன் அப்படிங்கிறது எப்போ நிகழுதுன்னா, ஹெரிஹீலியம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அண்மை நிலையை தான் ஹெரிஹீலியம்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். ஓகேங்களா. அதில் வந்து நம்ம கேட்கலாம் அன்ஹீலியம்னா என்ன அப்படின்னா ஹெரிஹீலியம். அது வந்து இது ஒரு சேய்மை நிலை, அண்மை நிலை அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குங்களா. ஹெரிஹீலியம் ஜனவரி 2 ஜனவரி 5க்குள்ளே தான் நடைபெறுது. பூமியானது சூரியனுக்கு மிக அருகில் உள்ளது. ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரெண்டுமே பாருங்கள் டிஃப்ரென்ஸ் கிடைக்குது. அண்மை நிலைனா அது இங்கிலீஷில் வந்து பெரிஹீலியம், பெருசாக இருக்குது. அண்மைனா பக்கத்தில் வரும், ஆனால் இது வந்து ஆப்போசிட்டில் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்துன்னா சேய்மை நிலை அப்படின்னா தொலைவு, அது அப்ஹீலியம், அப்பில் இருக்குது. சேய்மைனா தொலைவு, அப்பில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்மைனா பக்கத்தில், ஆனால் அதுக்கு ஆப்போசிட். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சேய்மைனா தொலைவு, அப்போ அப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேனா அண்மை நிலைனா பெரிஹீலியம், பெருசு, அது கொஞ்சம் அண்மை பக்கத்தில் பெருசாக தெரியும், பக்கத்தில் பார்க்கும்போது பெருசாக தெரியும், தொலைவில் பார்க்கும்போது அப்பா தெரியும் அப்படி ஞாபகம். ஓகேங்களா. இப்போ வந்து பெரிஹீலியம் வந்து அண்மை நிலையில் 147.1 மில்லியன் கிலோமீட்டர் அப்படிங்கிறது வந்து சூரியன் பூமிக்கு இடையே உள்ள தொலைவு பக்கத்தில் இருக்கும் போது. அதுவே தூரத்தில் இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்கிறோம்னா ரெண்டுக்கும் உள்ள தொலைவு வந்து 152.1 மில்லியன் கிலோமீட்டர். இந்த இடத்துல தான் நமக்கு வந்து நம்ம ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க, ஏன்னா நம்ம வந்து குழப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து கேட்கலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. பூமியின் அப்ஹீலியம் தூரம் நிகழும் நாள் ஜூலை 2 மற்றும் ஜூலை 5. தொலைவில் இருக்கும்போது எந்த மாதத்தில் நடக்கும் அப்படின்னா ஜூலையில் நடக்கும். பக்கத்தில்னா ஜனவரி ஸ்டார்டிங்லேயே வருது, அதனால பக்கம் அண்மை, அதனால் ஜூலை வந்து தொலைவு, தூரம். அதுவும் எப்படி 2ஆம் தேதி 5ஆம் தேதி மட்டும் தான் நடக்கும். ஓகேங்களா. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்ஹீலியன் தூரம் வந்து ஜூலை 2லேருந்து எல்லாமே இந்த மாதிரி ஜூலையில் தான் நடக்குது, ஜனவரி ஜூலை இதில் நடக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட சராசரி தொலைவு, பூமிக்கும் சூரியனுக்கும் நார்மலாக இடைப்பட்ட சராசரி தொலைவு 149.6 மில்லியன் கிலோமீட்டர். அந்த அண்மை நிலைக்கு வந்து 147, இதுக்கு சும்மா 2 தான் ஆயிடுச்சு. ஓகேங்களா. கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இத்தொகையவே வானிலை அலகுன்னு சொல்கிறோம். வானிலை அலகு என்னென்னா 149.6 மில்லியன். இதையும் நோட் பண்ணிக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. ஓகே. நெப்டியூன் சூரியனிலிருந்து 30 வானியல் அலகு தொலைவில் இருக்குது. நெப்டியூன் சூரியனிலிருந்து பூமி இருக்கும் தொலைவில் 30 மடங்கு தொலைவில் உள்ளது. ஒரு வானியல் அலகு 149.6 மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னா
1.496 × 10⁻⁻1. இது அலகில் கேட்டாங்க அப்படின்னா இலவு. இதை நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? 1.496 × 10⁻11 மீட்டர். இதெல்லாம் நோட் பண்ணிக்குவோம், இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒளியாண்டு. ஒளியாண்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சூரிய குடும்பத்துக்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் திரள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ப்ராக்சிமா சென்டாரி. இதன் தொலைவு 2,68,760 வானியல் அலகாகும். ஓகேவா? ப்ராக்சிமா சென்டாரி விண்மீன் திரளோட தொலைவு என்னன்னு கேட்குறாங்க. இரு விண்மீன்களுக்கு இடையில் உள்ள தொலைவு போன்ற மிக நீண்ட தொலைவுகளை அளக்க ஒளியாண்டு எதுக்கு பயன்படுத்தும்? 2 விண்மீன்களுக்கும் இடையே உள்ள தொலைவை அளக்க தான் ஒளியாண்டு பயன்படுத்தப்படுது. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் அப்படிங்கிறது அடிக்கடி கேட்குற கொஸ்டின். 3 × 10⁻m வினாடி. ஓகேங்களா? ஒரு ஆண்டில் உள்ள மொத்த வினாடிகளின் எண்ணிக்கை எப்படி கணக்கிடணும்னா 365 நாள் 24 × 60 × 60ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? 24 மணி நேரம் 60 நிமிஷம் 60 நொடியோட கனெக்ட் பண்ணி 3.153 × 10⁻7 வினாடிகள் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாமல் இதுக்கு ஒரு ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்டால் இந்த வந்து ஒரு ஆண்டின் உள்ள மொத்த வினாடிகளின் எண்ணிக்கை வினாடியில் கேட்குறாங்க. அதனால் இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதனால் இதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒளியானது ஒரு வினாடியில் 3 × 10⁻8 மீட்டர் தொலைவை கடக்கும் எனில் ஒரு ஆண்டில் ஒளி கடக்கும் தொலைவு 9.46 × 10⁻15 மீட்டர். ஓகேவா? ஒரு ஆண்டில் ஒளி எப்படி கடக்கும் தான் ஒரு ஒளியாண்டு. ஒரு ஒளியாண்டுனா என்ன அப்படின்னு சொன்னோம்னா 9.46 × 10⁻15 மீட்டர். ஒரு ஒளியாண்டு அப்படின்னா ஒளி வந்து ஒரு வினாடியில் 3 × 10 மீட்டர் தொலைவை கடக்கும்னா ஒரு ஆண்டில் ஒளி கடக்கும் தொலைவை தான் ஒளியாண்டு. ஒரு ஆண்டு ஃபுல்லாக வந்து ஒளி எப்படி கடக்குது அப்படிங்கிறது. ஓகே, இப்போ பூமியின் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒளியாண்டு பத்திரமா ப்ராக்சிமா சென்டாரி நம்ம சூரிய குடும்பத்திலேருந்து 4.22 ஒளியாண்டு தொலைவில் இருக்குது. பூமியின் அண்டத்தின் மையத்திலிருந்து 25,000 ஒளியாண்டு தொலைவில் இருக்குது. ஓகேங்களா? மேலும் அறிந்து கொள்க புத்தகத்தில் உள்ள மேலும் அறிந்து கொள்க அந்த முக்கியமான பாக்ஸில் கொடுத்துருப்பாங்களே அதையும் இதில் பார்க்கலாம் வாங்க. ஒரு சதுர மீட்டர் என்பது ஒரு மீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு சதுரம் ஒன்றினுள் அடைப்படும் பரப்பு. சதுர மீட்டர்னா ஒரு மீட்டர் பக்க அளவு கொண்ட சதுரம் ஒன்றினில் அடைப்படும் பரப்பாகும். திரவங்களின் பருமனை அளக்க வேறு சில அளவுகளை வந்து பயன்படுத்தும். அது என்னன்னா கேலன், திரவம் தண்ணிமா இருக்கு இல்லையா, அதெல்லாம் கேலன், அவுன்ஸ், குவாட். ஒரு கேலன் இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கேலன்னா 3785 ml, ஒரு அவுன்ஸ்னால் 30 ml, ஒரு குவாட் 1 லிட்டர். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சமையல் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் போன்றவற்றை பார்ப்பதற்கு நிறைவிட அடர்த்தி மிகுந்தவையாக தோற்றமளித்தாலும் அவற்றை விட நீர் அதிக அடர்த்தி கொண்டது. ஓகேவா? சமையல் எண்ணெய் விளக்கெண்ணெய்லாம் நிறைய விட அடர்த்தி அதிகமாக இருந்தாலுமே நீர் தான் அதிக அடர்த்தி கொண்டது. ஓகேங்களா? விளக்கெண்ணெயின் அடர்த்தி 961 kg/m3. விளக்கெண்ணெயில் ஒரு துளி நீரை இடும்பொழுது ஒரு துளி நீரை இடும்பொழுது நீர்த்துளி மூழ்கும். ஆனால் நீரில் ஒரு துளி விளக்கெண்ணெயை இடும்பொழுது அது மிதக்கும். பார்த்துருக்கோம்ல? சில எண்ணெய் வகைகளை நீரை விட அதிக அடர்த்தி கொண்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 8th. ஓகே, இப்போ வந்து 6th 7th அளவீட்டியல் பார்த்துட்டோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு அளவீட்டியல் 8th வந்து நான் உங்களுக்கு வந்து காமிப்பேன். அதை வந்து நம்ம டீச் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் அளவீட்டியல் பார்க்கலாமா என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கானா இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் கூட சேர்ந்து படிக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு